மனிதர் வீடெல்லாம் வரவே வராது. சிவபுராணம் எழுதுனவன் ஒருத்தன், கந்த புராணம் எழுதுனவன் ஒருத்தன், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மனிதனால் உருவாக்கப்பட்டு மனிதன் தான் அதுக்கு சிற்பம் உருவத்தை அமைத்து வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அது ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையுடைய நட்சத்திரம். நீங்க கோயில் குளங்கள் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா அந்த சிலைக்கு பவர் கம்மியாயிருந்தான். ஆனா நான் நினைக்கிறது இறைவனுக்கு எந்த காலத்துக்கும் கம்மியாகாது. என்னைக்காவது இறைவனுக்கு கம்மியாகுமா பவர்? சமயபுரத்தில் 12 வருஷம் தான் கும்பாபிஷேகங்கிறான், ஈஸ்வரன் மேல 12 வருஷம் தான் கும்பாபிஷேகங்கிறான். அப்ப அந்த கும்பாபிஷேகத்தினால நிச்சயமா சாமியினுடைய பவர் ஏறவும் போறதில்ல, இறங்கவும் போறதில்ல. சாமி பொதுவா இருக்கும். பிரம்மம் தான் கடவுள். எப்படி நான் பிரம்மம் கடவுள் சொல்றேன்னா, இந்த லோகத்துல புயல், பூகம்பம், ஏன் இப்ப கொரோனான்னு கிருமி வந்தது, எந்த தெய்வத்தினாலையும் கட்டுப்படுத்த முடியலையே, லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம தெய்வம்லாம் எங்க போயிடுச்சு? அப்போ அதுதான் இறைவன். கிரமத்திலிருந்து வரக்கூடியதான் இறைவன். அந்த இறைவன் இயற்கையினுடைய பரிணாமமும் நம்மளுடைய உடல் பரிமாணம், நம்மளுடைய எண்ணம் பரிமாணமும் எல்லாமே அமைந்து இருக்கு. அதுல அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு சித்தர்கள் சொன்னாங்க. அது என்ன அர்த்தம்? அண்டத்தில் எவ்வளவு சக்திகள் இருக்கோ அது அனைத்தும் மனித சுரூபத்தில் இருக்கு. நாம உணராம இருக்கோம். நாம ஏன் உணரலைன்னா நமக்கு ஆசை அதிகம். பந்தம், பாசம், உறவு, அன்பு எல்லாமே நமக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால நம்ம அதுக்கு அடிமை ஆயிட்டோம். ஒரு பொருளுக்கு அடிமை, ஒரு சுகத்துக்கு அடிமை, இந்த மாதிரி அடிமையா வாழ்ந்தனால பிரம்மம் என்பதை உணராம இருக்கும். நமக்குள்ளேயே பிரம்மம் இருக்கு. அந்த கடவுள் மிகப்பெரிய, அதுதான் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதா பெரியவர்கள் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஆத்மஸ்வரூபம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க சாதிக்கலாம் என்பது சித்தர்களுடைய வாக்கு. இவங்க சொல்றது நாம மனோ என்கிற மனோலயத்தால் தான் பலவிதமான எண்ணங்களை போட்டு மனதிலே வேதனைப்படுகிறோம். இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். இந்த மனம்தான் அனைத்துக்கும் காரணமா இருக்கும். அதான் அகத்தியர் சொன்னாரு, மனமது சென்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமே மந்திரம். மனம்தான் மூலம். மனம்தான் ஒரு காலத்துல இறைவனாகவும் இருக்கிறான். அதை மட்டும் வச்சுங்க. இந்த மனசு அலைகள் வெளியே இருக்கு. வெளியில இருந்து உனக்கு ரிசீவ் ஆகுது. ஒருத்தர் பேசுறது எப்படி கேட்கறீங்க? அந்த ரிசீவிங் தான். ஒரு பார்வையில நீங்க பார்க்கும் பொழுது என்னைக்கோ நடந்த சம்பவம் அது ஏன் தோணுது? எல்லாமே அந்த அலைகள் மூலமா தான் நடக்குது. நாம நமக்குள்ள இருக்கிற அலைகளை வலுப்படுத்தாம வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கோம்? நமக்கு அதுதான் உறவுங்கிற தெரியாம நாம பாசத்தாலையும் அன்பாலும் பிணைக்கப்பட்டிருக்கோம். ஆசை என்பது நம்மளை முன்னேற்ற விடாம தடுத்துட்டு இருக்கு. இந்த ஆசையை வெல்லணும். எப்படி வெல்றது? என்னடா கல்யாணம் பண்ணிட்டோம், மனைவி மக்கள் வந்தாங்க, குழந்தைகள் இருக்கு, இப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாம எப்படி நம்ம ஆசையை நிறுத்த முடியும் கேட்கலாம். நிச்சயமா செய்துதான் ஆகணும். செய்யாம இருக்க முடியாது. அதுதான் நம்ம ஐயா சொல்லிட்டு போனது, இல்லறத்தில் எவன் நல்லறம் காக்கிறானோ அவன் இறைவனுக்கு அப்பாற்பட்டவன். நம்ம சாமிங்கெல்லாம் யாரும் மனைவி மக்களோட சேர்ந்து வாழல. நல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனையில தான் இருந்தாங்க. ஈஸ்வரனுடைய வார்த்தையை கேட்காத போன தாட்சாயினி, நெஞ்சில திருகுமுனியர் 8 வச்சனால ஓடி போன லட்சுமி, தேவர்களால் எந்த தேவர்களை வச்சு இந்திரன் படையை திரட்டிட்டு போய் இவனை கொண்டானோ, வீரபாகுயா கொண்டானோ, அவனுக்கு அவன் மனைவி யாரு? இந்திரனுடைய பெண்ணாகப்பட்டவர் மனைவியா ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி ஆகி தெய்வானியை கூட்டிட்டு போயிடுவான். முருகர் துரத்தப்படுவார். அவர் குறவன் குறத்திய ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து அங்கே வள்ளியை திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்